அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது 1/4 முட்டாள்கள் தினம். அதனால் நான் அப்படிலாம் அதெல்லாம் நினைக்கல. 1/4/2024 பங்குனி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. ஸோ சப்தமி திதி, அதே மாதிரி மூல நட்சத்திரம். அப்போது உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் யாருக்கு வருதுன்னு சொன்னால் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ராகு காலம் காலையில் 7:30லேருந்து 9 வரை, யமகண்டம் 10:00லேருந்து 12 வரை. அதே மாதிரி நல்ல நேரம் காலையில் 6:00லேருந்து 7:30 வரை, சாயங்காலம் 4:30 to 5 அரை மணி நேரம் தான். அதே மாதிரி போடக்கூடிய துணியின் நிறம் வெண்மை, வெள்ளை கலரு. கூடாதது பச்சை கலர் போட வேண்டாம், டென்ஷன் ஆகுது. அதே மாதிரி சாப்பிட்றது பைனாப்பிள், அதாவது அன்னாசி பழம், பைனாப்பிள் ஜூஸாக இருக்கலாம், பீஸை சாப்பிட்லாம். சாப்பிடுவது மனதுக்கு குளுமையை கொடுக்கும், டென்ஷனை கம்மி பண்ணும். ஓகே, இப்போது நம்ம ஜோதிட குறிப்புகளில் போன நேற்று வரைக்கும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களோட கேரக்டரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போது கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இந்த கன்னியா லக்கணம் பெண் ராசி. ஓகே, அடுத்தால அதை உபயராசி, அடுத்தால காற்று ராசி. இப்போது இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க ஆவரேஜ் ஹைட், ரொம்ப ஹைட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி முடி, அந்த கண்ணின் விழியெல்லாம் கருப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அவங்களோட டோன் மெல்லிய குரல், ரொம்ப ஹார்டாக இருக்கிறதில்ல, மெல்லிய குரலுக்கு சொந்தக்காரங்க. அதே சமயத்தில் அவங்க சுறுசுறுப்பானவங்க, ரொம்ப சுறுசுறுப்புடையவர்கள். ஆமாம், வாலிப வயதில் என்ன ஆகும்னா தன்னம்பிக்கை இல்லாமல் முன்னெச்சரிக்கை ஏதாவது ஒரு சிக்கலில் அடிக்கடி மாட்டிக்கிடுவாங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தொந்தரவுகள் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு விவகாரம் அந்த மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த வீடு நிலம் போன்றதுனால பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே பிரச்சனைகளில் வெளிப்பட்டு நல்ல முன்னேற்றத்துக்கு வழி கிடைக்கும். ஆமாம், அதே மாதிரி எப்படின்னா இவங்க அந்த காற்று ராசின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த காற்று ராசின்னா எப்படின்னா ஒன்றை நினைப்பார், வேறொரு முடிவுக்கு வருவார். அந்த ஸ்டெடி மைண்டுங்கிறது கிடையாது. அதே மாதிரி இவங்க கணக்கு வழக்குகளில் ரொம்ப அக்கறை. அதே மாதிரி பண விஷயத்தில் கூட ரொம்ப கண்டிப்பு மிகுந்தவர் தான். குடும்பத்தில் கொஞ்சம் மற்றவங்களுக்கு அடங்கி, மனைவியைக்கோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ அடங்கி தான் நடப்பார். இவங்களோட வீராப்பெல்லாம் வெளியே தான், வீட்டுக்குள்ளே ஒன்றும் நடக்கிறதில்ல. அடங்கி போகிறதுனால தப்புன்னு ஒன்றும் கிடையாது. ஆரம்பத்தில் கஷ்டமும் பின்னால் பெரிய வசதியும் வரக்கூடியவங்க இந்த கன்னியா லக்கணத்துக்காரங்க. அதே மாதிரி இவங்களுக்கு எப்படின்னா வயிறு சம்பந்தப்பட்ட வியாதிகள் தான் அப்பப்போ பிரச்சனையை கொடுக்கும். இந்த கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு ராசி கூட கன்னியா ராசியாகவே இருந்துச்சுன்னு வைங்களேன், சத்திய வாக்குடையவர், உண்மையை தவிர வேறு எதுவும் பேச மாட்டாங்க. சொன்ன வாக்குறுதி எப்படினாலும் காப்பாற்றிடுவாங்க. கொஞ்சம் இளைச்ச உடம்பு கொஞ்சம் லீனாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வெக்கப்படக்கூடிய சுபாவம் ரொம்ப முகத்திலே தெரியும். அந்த அடிக்கடி வெக்கம் வந்துடும் கொஞ்சம். அது என்ன சொல்லுவாங்கன்னா சை டைப் மாதிரி தெரியும். ஆமாம், அதே மாதிரி கல்வி, இந்த சாஸ்திரம், இப்போ உதாரணத்துக்கு அஸ்ட்ராலஜி, வான சாஸ்திரம், அது இது இந்த சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சவர். ஆமாம், அதே மாதிரி மற்றவங்களை ஜெயிச்சிருவார். எதுலேயுமே மற்றவர்களை விட நல்லா ஃபார்வேர்டில் தான் இருப்பார். ஆமாம், அதே மாதிரி பேசுகிறது ரொம்ப ஸ்வீட்டாக இனிமையாக பேசக்கூடியவர். நல்லவர்களுக்கெல்லாம் நல்லவராக தான் தெரிவார். ஆமாம், அந்நிய தேச சஞ்சாரி, அதாவது அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய உள்ளவங்க இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவங்க. இப்போதைக்கு இத்துடன் இந்த பாடத்தை நிறுத்திக்கிட்டு நம்ம ராசி பலன் நிகழ்ச்சிக்கு போவோம். நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். அதற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். முதலில் மேசராசி. மேசராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டில் மாஸ்டர் டிகிரி பண்ணதுக்காக போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. அம்மாவுக்கு ஹெல்த்து கூட உங்களுக்கு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. மியூசிக் ஆர் டான்ஸு காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு வருது, நல்லா உபயோகப்படுத்திக்கோங்க. தொழில் சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்குது. திருமணமாகாதவங்களுக்கு அந்த திருமணத்தில் உள்ள டிஸ்டர்பன்ஸ், அந்த தடை விலகிக்கிறது. ஓகே, அடுத்து ரிஷபராசி.
முயற்சிகள் வந்து பெரிய லெவலில் பலன் கொடுக்கல, ஏதோ சின்ன சின்ன அளவுக்கு தான் பலன் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் மன கஷ்டமாகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் தான் பழையபடி மீண்டும் பழையபடி பிக்கப் ஆகிடுது. உங்கள் மனசை வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கவும். அந்த சந்திராஷ்டமம் நடந்துக்கிட்டு இருக்குது இல்லையா, உடன் பிறந்தவருக்கு சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது. பணவரவு வந்து ஓகே. அதே மாதிரி பசங்களுக்காக நல்லா செலவு பண்ணுறீங்க. நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் சற்று தாமதமாகுது. அந்த அக்ரிமெண்ட் இதோங்கிறாங்க, கொஞ்சம் டிலே ஆகிட்டு போய்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. ஒன்று முடிக்கிறதுக்கு முன்னையே அடுத்ததுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. பட் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்ற நம்பிக்கை. ஓகே. பணவரவு இன்றைக்கி உருட்டல் புரட்டல்லாம் நல்லபடியாக புரட்டிடுதீங்க. மருத்துவத்துறை, அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராக்ரஸ் நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து சின்ன சர்ஜரி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துக்கிட்டு இருக்குது. பட் கடவுளை வேண்டிக்கிடுங்க, உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. சர்ஜரியை தவிர்க்கிறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாரு, உங்களோட குலதெய்வம். அடுத்து கடகராசி. கடன் பிரச்சனைக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு போகுது. பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கூட சின்ன சின்ன பிரச்சனை ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. தீராது முயற்சி பண்ண என்னென்னா அந்த உத்தியோகத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கிது. அன்னையனோட மெடிசன் செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகிறது. ஆமாம், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வந்து அந்த விளையாட்டு போட்டியை, அதாவது வந்து டிவியில் விளையாட்டு போட்டிகளை பார்க்குறது, சினிமா பார்க்குறத வந்து விடுறதில்ல. அது உங்களுக்கு ரிலாக்ஸேஷனே அதுதான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து சிம்மராசி. குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு பண்ணுறீங்க. மனம் வந்து கொஞ்சம் உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துருந்த குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போனால் அவங்க வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம், இந்த வாய்வு பிடிப்புங்கிறது வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க போகுது. இந்த கொத்தவரைங்காய், வாழைக்காய் போன்றதை இன்றைக்கி சாப்பிடாதுங்க, இன்றைய பொழுதுக்கு. ஓகே. அடுத்து கன்னியாராசி. புதிய வந்து அந்த ட்ரெஸ்ஸு, ஷூ, செப்பல் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வாங்குறீங்க. ஆமாம், அதே மாதிரி வந்து அம்மா புத்திமதி சொல்லதை கேட்டு நடந்தீங்க, அது கொஞ்சம் வேலை செய்யுது. அதுபடி நல்ல ரிசல்ட்டு நல்லா தான் போய்கிட்டு இருக்குது அவங்க சொல்லதை கேட்டு நடக்கும்போது. ஆமாம், கடின உழைப்புக்கு உங்கள் மனசு இடம் கொடுக்கறதில்ல. நாசுக்கான வேலையை தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க. அதாவது வேறு வராமல் நாசுக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்க. இப்போது பார்க்குற உத்தியோகத்தில் உங்களுக்கு மன திருப்தி இல்லை. சம்பளம் கூட கம்மியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. கவலைப்படாதீங்க, விரைவில் கூடிய சீக்கிரம் வேறு வேலை கிடைக்கிது. அடுத்து துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு அந்த தொழில் நடத்துகிறத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறீங்க. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பணம் கூட தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ கேட்குற இடத்துலேருந்தெல்லாம் காசு கிடைக்குது. ஆமாம், அந்த தூரத்து ரிலேஷன்ஷிப், அதாவது உங்களோட உறவினர் ரிலேட்டிவோட பையனுக்கு படிக்கிறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதங்கன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறீங்க, நிறைவேற்றிடுங்க. கல்விதானம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் வந்து உங்களுக்கு வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, வசிக்கிற இடத்துலையும் சரி, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து வீட்டில் உள்ளவங்க மட்டும் உங்களை புரிஞ்சிக்கிட மாட்டாங்க. நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்ல பேர்னா கூட வீட்டில் மட்டும் நல்ல பேர் எடுக்கிறது இல்லை. பேச்சிலேயே காரியத்தை சொல்லி சாதித்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. எப்படியும் பிழைச்சிக்கிட்டுவீங்க. ஓகே. இப்போது கிரக அமைப்புகள் கூட உங்களுக்கு அனுகூலமாக தான் இருந்துக்கிட்டு. தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் வந்து ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தொழில் ஓகே, நல்லா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் நண்பர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. அவங்க வந்து வெளியே காட்டிக்கக்கூடிய அளவுக்கு நல்லவங்க கிடையாது. உள்ளுக்குள்ளே உங்களை பற்றி கொஞ்சம் பொறாமல் இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து அந்த சாயங்காலத்துலேருந்து மைண்டு வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. வாகனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு நீங்களும் போகிறீங்களோ இல்லை ஒய்ஃபை கூட்டிகிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரீங்க. அதாவது அவ்வளோ உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அடுத்து மகர ராசி. அந்த காதலியோட சற்று பிரிவு. ஆமாம், வியாபாரம் கூட கொஞ்சம் டல்லாக நடந்துக்கிட்டு இருக்குது.
அதே இது மாதிரி வந்து சகோதரர்களை வந்து நம்பி ஒரு தொழிலை ஆரம்பித்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, நிதானமாக யோசித்து ஒரு முடிவு எடுங்க. ஸ்பெக்குலேஷனில் வந்து கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டுங்க. குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன், குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் நிலவிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி. அடுத்து கும்பராசி. நஷ்டத்தில் இங்கே வந்த தொழிலில் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்துக்கு வர ஆரம்பிக்குது. ரிட்டையர்ட் ஆனவங்க வந்து எப்படின்னா வீட்டில் இருக்க பிடிக்காமல் ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சும்மா இருக்க முடியறதில்லை. உடம்பில் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பவர் அந்த வலுன்னு சொல்லுவோம் இல்லையா, சக்தி இல்லாட்டா கூட ஒரு வில் பவர் வந்து உங்களை வந்து ஜெயிக்க வைக்குது. ஆமாம். அடுத்து வந்து மீன ராசி. உத்தியோகம் மூலம் நல்ல வாய்ப்பு வரப்போகுது. ஆமாம், அதை உபயோகப்படுத்திக்கோங்க. பெற்றோர்கள் உடல்நிலை பரவாயில்லை. மகள் அல்லது மகனுக்கு நல்ல காரியம் கூடி வரப்போகுது. மனசுக்கு பிடிச்ச புதிய தொழிலில் ஈடுபட போகிறீங்க. பணவரவு ஓகே. நண்பர்களே, இத்துடன் இந்த 12 ராசிக்குண்டான பலன்கள் நிறைவுறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். இப்படிக்கு உங்களின் பாலு.